friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான முருங்கைக்காய் பாயா. முருங்கைக்காவை நம்ம விதவிதமா சமைப்போம். சாம்பார், தொக்கு, காரக்குழம்புன்னு விதவிதமா செய்யலாங்க. பட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிங்க. முருங்கைக்காயை நல்ல ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் முருங்கைக்காய் பாயா செய்கிறோம். அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல மணக்க ஒரு மசாலா அரைச்சி அதில் முருங்கைக்காயை சேர்த்து நம்ம குக் பண்ணி எடுக்கிறோம். டேஸ்ட்டும் வாசனையும் தூக்கலாக இருக்குங்க. இது தோசை, இடியாப்பம், ஆப்பம் மாடலில் ஒரு பக்காவான காம்பினேஷனுங்க. சப்பாத்தி பரோட்டாக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். பக்காவாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப செய்வீங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நல்ல ஒரு 4 முருங்கைக்காயை இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அந்த நாரெல்லாம் கொஞ்சம் உரிச்சு எடுத்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் திரண்ட முத்துனக்காயை சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முருங்கைக்காய் ரெடி. இப்போ பாயாக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸை இந்த எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுடலாம். சின்ன பீசஸாக ஒரு 4-5 துண்டு பட்டை எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த சைஸ் பீசஸ். கூடவே 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, பாப்பி சீட்ஸு. இது ஒரு சில கண்ட்ரீஸில் கிடைக்கிறதில்ல, கிடைக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் இந்தியாவில் இது கிடைக்கும், மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதெல்லாம் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துடலாங்க. கூடவே ஒரு 1.5 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துருவாங்க. இந்த முந்திரி பருப்பு சேர்க்கிறதால அந்த கிரேவி நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும். முந்திரி பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சேர்க்கலாம். பட் அளவாக ஒரே 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. அடுத்ததாக ஒரு 6-7 சின்ன வெங்காயம் போட்டு விட்டுறலாம். இதையும் நல்லா வதக்கி விடுவோம். அடுத்ததாக இதில் ஒரு 4-5 பச்சை மிளகாவை சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க. இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நம்ம பச்சை மிளகா காரம் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். மிளகாய் பொடி சேர்க்க போகிறதில்ல. அந்த மிளகோட காரம், பச்சை மிளகா காரம் 2 மட்டும்தான் காரத்துக்கு. நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாவை சேர்த்துக்கங்க. இப்போ இதில் ஒரு 1/2 மூடி ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்து விட்டு 1-2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வறுத்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வறுத்த பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா கமகமன்னு வாசனையோட மசாலா ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் பாயா தாளித்து விட்டுறலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தாளிப்புக்கு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனைஸ், கொஞ்சமாக கல்பாசி. இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது 3 ஏலக்காய், ஒரு மராத்தி மூக்கு சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா வறுப்பட்டு வரட்டும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துருவாங்க. இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரட்டும். வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 10 to 15 புதினா இலைகள் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவாங்க. இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரக்கு நம்ம உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுறலாம். இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டாச்சு.
நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு விட்டுறலாங்க. ஒரே நிமிஷத்தில் தக்காளி கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. ரொம்ப மசிஞ்சு குழையணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம முருங்கைக்காயை சேர்த்துருவோம். முருங்கைக்காயை சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ முருங்கைக்காய் வெந்து வர்றதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. நான் இங்கே ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நான் ஒரு 6-7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. அந்த முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 60-70% நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துருவோம். மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்குவோம். நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம், அது ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபுல் ஸ்பூனுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துடலாங்க. நல்ல வாசனையாக இருக்கும், குழம்பு நல்லா திக்காகும். நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுருவோம். இன்னொரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதித்து கம்ப்ளீட்டாக அந்த முருங்கைக்காய் வெந்து வரட்டும். இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும். இப்போ ஒரு 8-10 நிமிஷம் ஆச்சுங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். எடுத்து காமிக்கிற முருங்கைக்காய் நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான முருங்கைக்காய் பாயா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்ல வாசனையாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பம், இடியாப்பம், தோசை, சப்பாத்தி, பரோட்டாவோடலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். நம்ம முருங்கைக்காவை விதவிதமாக சமைச்சிருப்போம், பட் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கு நான்வெஜ் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி முருங்கைக்காய் பாயா செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கிரேவி கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் கிரேவி ஃபீல் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.